ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது தேவிகா வருண். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம ரொம்பவே க்யூட்டான ஒரு சின்ன ப்ராடக்ட் ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு 3 கலர் யான் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கிற 3 கலருமே ஒரே ப்ளேவாக இருக்கணும், ஒரே சைஸாக இருக்கணும். ஹூக் சைஸ் வந்து 3mm யூஸ் பண்ண போகிறேன். தென் சிசர். நான் வந்து 4 ப்ளே அக்ரலிக் யான் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் கலர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். இப்போ இந்த மேஜிக் சர்க்கிளில் நம்ம 6 சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோஷேக்கு ரிங்குக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணி த்ரெட் அது வழியாக கொண்டு வந்து இப்படி எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து சிங்கிள் க்ரோஷே. இந்த மாதிரி டோட்டலாக 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி டுட்டோரியல் தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். யார் வேணாலும் இப்போ தான் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க க்ரோஷே அப்படின்னா கூட நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ 6 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை பிடிச்சி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் இப்படி கொண்டு வந்து இதில் கொண்டு வந்துடணும். இதுதான் ஸ்லிப் ஸ்டிச். அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு இப்போ இந்த சர்க்கிளை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம்ல, அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே. அதுலேயே நம்ம 2 சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 6 ஸ்டிச்சு போட்டிருந்தோம் போன ரவுண்டு. 6த்துலேயுமே 2 சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து பிகினராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படிங்கிறது உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ 6 ஸ்டிச்லேயுமே நம்ம இப்போ சிங்கிள் க்ரோஷே 2 போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்து தேர்ட் ரவுண்டு வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். இன்க்ரீஸிங் கிடையாது, நார்மலாக கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம் இந்த ரவுண்டில். ஸோ நம்ம இன்க்ரீஸிங் பண்ணும்பொழுது ஃப்ளாட் சர்க்கிளாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம இன்க்ரீஸிங் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவோ இல்லை வேறு ஏதாவது ஸ்டிச் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டியூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஒரு கப் ஷேப்பில் உங்களுக்கு சின்னதாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ தேர்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு கப் ஷேப்பில் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த த்ரெட் இருக்குல்ல வெளியில், அதுதான் ராங் சைடு. த்ரெட்டு இல்லாத பக்கம் தான் ரைட் சைடு. ஸோ அதனால் இப்படி லைட்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் நம்ம இதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டு வர போகிறோம். ஸோ டோட்டலாக நமக்கு ஒவ்வொரு ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணும்பொழுதும் 12 ஸ்டிச் இருக்கணும். ஸோ கவுண்ட் பண்ணிகிட்டே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் ஒரு ரோவில் வந்து ஏதாவது ஒரே ஸ்டிச்சில் 2 பண்ணிட்டீங்க, இல்லை 1 மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷேப் வந்து மாறிடும். அதனால் ஒவ்வொரு ரவுண்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமும் 12 ஸ்டிச் இருக்கா அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. இதே போல் ஒரு 18 ரவுண்டு வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ டோட்டலாக வந்து 18 ரவுண்டு இங்கேருந்து கீழே இருந்து நம்ம பண்ணிட்டு வந்தோம்ல, டோட்டலாகவே 18 ரவுண்டு பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப் பாம் ஹோல்டர். ஸோ நம்மக்கிட்ட இருக்க லிப்ஸ்டிக், லிப் பாம்லாம் நம்ம எங்கேயாவது கேரி பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை போட்டுக்கோங்க. இப்போ நான் என்கிட்ட இருக்கிறதுக்கு வந்து 18 ரோ போட்டதுக்கப்புறம் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் அதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதுக்கு ஒரு ரோப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் செயின்ஸ் போட்டுக்கிறேன். செயின்ஸோட கவுண்ட் வந்து எவ்வளோ லென்த் உங்களுக்கு வேணுமோ அதை போட்டுக்கலாம். நான் ஒரு 50 செயின் போட்டுக்கிறேன். ஸோ 50 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இது அப்படியே ஆப்போசிட். டோட்டலாக நமக்கு 12 ஸ்டிச் இருக்குது. இதில் 6 ஸ்டிச்சு விட்டுடுங்க. 6வது ஸ்டிச்சு 5 ஸ்டிச்சை விட்டு 6வது ஸ்டிச்சில் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக நம்ம பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்டெப் நம்ம பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கலர் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து க்ரீன் கலர் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுவுமே மேஜிக் ரிங் போட்டுட்டு இந்த மேஜிக் சர்க்கிளில் நம்ம 7 சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். 1
2 3 4 5 6 7 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இந்த சின்ன த்ரெட்டை பிடிச்சி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டோம்ல, அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். அடுத்து ஒரு செயின். இப்போ அகெயின் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் இன்சர்ட் பண்ணி 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஈஸி, பிகினர் ஃப்ரெண்ட்லி தான். ஏன்னா இதில் வந்து நம்ம வெறும் சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து எல்லாருக்குமே ஈஸியாக வரக்கூடிய ஸ்டிச் தான். ஸோ நீங்கள் வந்து க்ரோஷேவை வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்லாம் செய்யும்பொழுது உங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாகவும் குயிக்காக பண்ணிடலாம். இப்போ பல்க் ஆர்டர்லாம் வரும்பொழுது இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்கும் இதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு 14 ஸ்டிச்சஸ் இருக்கும். அடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டுக்கு வந்து ஒரு செயின் போட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ தேர்ட் ரவுண்டு எண்டில் வந்து நமக்கு 14 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்து ஃபோர்த் ரவுண்டுக்கும் ஒரு செயின் போட்டுட்டு சேம் தேர்ட் ரவுண்ட் என்ன பண்ணமோ அதே தான், ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஸோ இந்த ரவுண்டு நமக்கு 14 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ 4 ரவுண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி கப் ஷேப் மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு செயின் போட்டு நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். இந்த எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டெல்லாம் உள்ளுக்குள்ளேயே வந்து வீவின் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது மாதிரி கப் ஷேப் மாதிரி கிடச்சிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் கலர் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். 14 ஸ்டிச் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் வந்து இன்சர்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த கலரை அட்டாச் பண்ணிவிட்டு 3 செயின், 1 2 3 செயின் போட்டாச்சு. இப்போ ட்ரிப்பிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ட்ரிப்பிள் க்ரோஷேனா ஹூக்கில் வந்து 2 வாட்டி த்ரெட் இந்த மாதிரி சுற்றிக்கணும். சுற்றிட்டு அதே எங்கே நம்ம செயின் போட்டோமோ அதே ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்பில் வெளியில் எடுக்கணும். அடுத்த 2 லூப், அதுக்கடுத்த 2 லூப். இதே போல் இன்னும் 2 ட்ரிப்பிள் க்ரோஷே அதே ஸ்டிச்சில் பண்ணணும். 1 செகண்ட் டைம், தேர்ட் டைம். இப்போ 2 ட்ரிப்பிள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். தேர்டு ட்ரிப்பிள் க்ரோஷேவும் பண்ணுறோம். 3 ட்ரிப்பிள் க்ரோஷே பண்ணியாச்சு. அடுத்து 3 செயின், 1 2 3 செயின் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டிச்சு, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் ட்ரிப்பிள் க்ரோஷே போட்டோம்ல, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். அடுத்து அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்லேயும் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ அகைன் நெக்ஸ்ட் பெட்டல் 3 செயின் போட்டுக்கோங்க, 3 ட்ரிப்பிள் க்ரோஷே. ஸோ செயின்ஸ் எங்கே போட்டோமோ அதே ஸ்டிச்சில் தான் ட்ரிப்பிள் க்ரோஷே போடணும். 1 2 3 ட்ரிப்பிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 3 செயின், 1 2 3 செயின் போட்டாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். அடுத்து அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 3 செயின், 1 2 3. ஸோ இது வந்து நம்ம ஒரு பெட்டலாக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டே வரணும். இது ஃபுல்லாக இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ 3 செயின் போட்டிருக்கோம். அடுத்து 3 ட்ரிப்பிள் க்ரோஷே போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். டோட்டலாக 1 2 3 4 5 6 7 8 பெட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஸ்லிப் ஸ்டிச்சோடு முடிஞ்சிருக்கும். ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. இப்போ பேக் சைடில் இருக்கிற எல்லா த்ரெட்டையுமே எக்ஸஸாக இருக்க த்ரெட்டெல்லாம் வீவின் பண்ணி விட்டுக்கோங்க நீட்டாக. ஸோ இதில் 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால க்ரீன் கலரில் க்ரீன் கலரே பண்ணுங்கள்,
எல்லோ கலர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் லுக் இருக்கும். இப்போ ஒரு ஃப்ளார் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கா. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி நம்ம இந்த ஹோல்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து உள்பக்கமாக இருந்து மேல் பக்கமாக எடுக்கணும். அதாவது ராங் சைட்லேருந்து ரைட் சைடு பக்கமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஹூக் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கேப் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த ஹோல்டருக்கு வந்து இந்த ஃப்ளார் வந்து ஒரு கேப் மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ உள்ளுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஹேண்ட்பேக்கில் கீச்செயின் ரிங்கு போட்டு கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை இப்படியுமே நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ கீச்செயின் ரிங் போடுறீங்கன்னா இப்போ நான் எப்படி காமிக்கிறேனோ அந்த மாதிரி ரோப்பை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரிங் அப்படியே மேலே தூக்கிட்டு அதில் வந்து இது அப்படியே ஃபோல்டு பண்ணி இழுத்துட்டிங்கன்னா கீரிங் வந்து அட்டாச் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ இந்த கீ செயின் வந்து நீங்கள் கார் கீ, பைக் கீ இல்லைனா உங்களோட ஹேண்ட்பேக்கில் ஹேண்டில்ஸில் கூட நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பீஸ் மாதிரியும் இருக்கும். ஆனால் அது உள்ளே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம வந்து அதில் கேரி பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ 2 in 1 பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எங்கேயா ட்ராவல் பண்ணுறோம், ஒரே ஒரு லிப் பாம் மட்டும் நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகணும், இல்லைனா வந்து நெயில் பாலிஷ் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஆனால் வந்து பாட்டிலில் வரும். நெயில் பாலிஷ்லாம் மோஸ்ட்லி நம்மளுக்கு பாட்டிலில் வரும். அதை எடுத்துகிட்டு போகும்போது உடஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். ஸோ அதுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் ரெடி பண்ணி பவுச்சில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடையாமல் இருக்கும். ஸோ அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாப்ஸ்டிக் ஹோல்டர் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் சைஸ்லையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட்ஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.